டாக்டர், நாங்களும் பல வழியில பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க அம்மாவை சேர்த்து ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆபரேஷன் முடிஞ்சு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா மொத்த பணத்தையும் கட்டிட்டு தான் நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் சத்தியமா ஏமாத்த மாட்டேன். நான் வந்து கண்டிப்பா பணத்தை கட்டிடுவேன். டாக்டர், எங்க அம்மாக்கு ஆபரேஷன் நடக்காம தள்ளி போற ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து என் உயிரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மனசு இறங்குங்க ப்ளீஸ். ஐயா ஐயா, தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க அக்காவை சேர்த்துக்குங்க ஐயா. உங்க நிலைமை எனக்கு புரியுது. பட் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. யூ டூ ஒன் திங். கொஞ்ச நேரம் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் கிட்ட பேசி உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே டாக்டர். ஆ, எஸ் டாக்டர். சார், கதிர் வந்தாரு. 2 லட்சம் தான் கிடைச்சது. அது இப்போ கட்டிடுறோம். ஆபரேஷன் பண்ணிடுங்க. மீதி பணத்தை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கட்டிடுறோம்னு சொன்னாரு. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர். கதிரால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கட்டும். பாக்கி எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. நான் ஏற்பாடு பண்ணுறேன். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எப்படி அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆகி அவங்க பிழைக்கணும் தான் முக்கியம். அப்புறம் அந்த அமெரிக்கன் ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ வராங்கன்னு சொன்னீங்களே, தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் அவரையும் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அவருக்காக எவ்வளோ செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். பணத்தை பற்றி கவலையே படாதீங்க. ஓகே சார், ஓகே. அவரே வர வச்சிடுறேன் சார். தேங்க்யூ. ஆனால் டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம். நான் உதவி பண்ணுறது கதிருக்கோ கதிர் ஃபேமிலிக்கோ யாருக்கும் தெரியவே கூடாது. ஓகேங்களா? தெரியாம நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், ரிப்போர்ட். ஓகே, அவங்கள உள்ள வர ஓகே சொல்லுங்க. டாக்டர். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. மிஸ்டர் கதிர், மேனேஜர் கிட்ட நான் பேசிட்டேன். நாளைக்கே உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுங்க. உங்க லக். அமெரிக்கன் டாக்டர் நாளை மறுநாள் இங்க வரார். நல்ல டைம்ல தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ டாக்டர். ஓகே, வா மச்சான். வரேன் டாக்டர். டேய், இப்போ இங்க ஒரு விஷயம் கேட்கறேன். நாம என்ன? இல்லடா, இந்த 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பணத்தை இப்போ உடனே கட்டணுமா இல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா கட்டணுமான்னு கேட்க மாட்டேன். அவ்வளோதானே? ஓகே, நீ போய் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணு. நான் போய் கேட்டு வந்துடுறேன். போ. சரி. சிதம்பரம் சார், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். தேர் ஆல்சோ வெரி ஹாப்பி. பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கதிர் முகத்திலேயே ஒரு நிம்மதி வந்துச்சு. அமெரிக்கன் டாக்டர் வச்சே பண்ணிடலாம். பண்ணுங்க டாக்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை பற்றியே கவலைப்படாதீங்க. எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்லி திங் இஸ், நான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமாக கதிர். ஓகே ஓகே சார். கதிருக்கு இந்த விஷயம் தெரியாம பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க சார். தேங்க்யூ டாக்டர்.
டாக்டர் வாங்க ராம். டாக்டர் இருக்கிற பணத்தை கட்டிட்டு போலாமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அதான். கட்டிடுங்க. கட்டிட்டு பேஷண்ட் நேம்லயே ரசீது வாங்கிறீங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ராம், இப்பதான் அமெரிக்கன் டாக்டர் பேசினாரு. அவர் வர்றது கன்ஃபார்ம். கதிரை தைரியமா இருக்க சொல்லுங்க. அவரை கவலைப்படாம பாத்துக்குங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. வரேன். டேய் மச்சான், டாக்டர் இருக்க பணத்தை கட்டிட்டு அம்மா பேர்ல பில் வாங்கி சொல்லிட்டாரா. அமெரிக்க டாக்டர் பேசிட்டாரா. அவரும் வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. டாக்டர் ஓகே சொல்லிட்டாரா? பணத்தை கட்ட சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. எங்க அம்மாக்கு ஆபரேஷன் நடக்க போதா? ஆமா மச்சான். டேய் மச்சான், எனக்கு மாமா, டேய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மாமா, கடவுள் இருக்காரு மாமா. ஆமா, கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்காரு. இருக்காரா? கடவுள் இருக்காரு. கடவுள் நல்லவங்களுக்கு நேரடியா உதவி செய்யறனாலும் ஏதாவது இன்னொரு நல்லவங்க மூலமா உதவி செய்யறாரு. ஆமாடா. ஆமா. அப்படி உதவி செய்யற இன்னொரு நல்லவங்களும் கடவுள் தான்றத நாம தான் ஏத்துக்க மாட்டோம். ஆமாடா. ஆமா, நமக்கு உதவி செய்யற எல்லாருமே நம்ம கடவுள் மாதிரி தான். நமக்கு உதவி செய்யற எல்லாருமே நம்ம கடவுள் தான். ரொம்ப சரியா சொன்னீங்கப்பா. அக்கா உயிரை காப்பாத்தப்ப டாக்டருங்க நமக்கெல்லாம் தெய்வத்தை போலதான். கண்டிப்பா கண்டிப்பா மாமா, கண்டிப்பா. மாமா, நம்ம இப்போ வந்து பணத்தை கொடுறா. மாமா, நம்ம போய் இப்போ பணத்தை கட்டலாம். மனசு முழுக்க கதிரையும் வயித்துல உங்க வீட்டு வாரிசையும் சுமந்துகிட்டு கண் கலங்கி நிக்கிறாமா தேவி. கதிர் மட்டும்தான் வேணும், வேற யாருமே வேண்டான்னு சொல்லி பெத்த அப்பாவையே தூக்கி வீசிட்டு வந்தாமா. இது என்னோட வீடு. நான் இங்கே எங்கேயும் போக மாட்டேன். நான் என்ன பாவம் செஞ்ச கதிர்? இது என் வயித்துல வளருது நம்ம குழந்தை. ஐயோ அத்தை, அங்கே எனக்கு யாருமே வேண்டாம் தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு சொந்த போதும் எதுவும் வேண்டாம். எனக்கு இதுதான் வீடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அத்தை. மாப்பிள்ள, அக்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம முடிவு பண்ணிக்கணும். என்ன விஷயம்? அக்காவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து அது உயிர் ஒழிச்சு வரணும். அது வரைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமும் அக்கா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துடக்கூடாது. முதல்ல நம்ம வீட்டை அடமானம் வச்சு தான் அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறது அதுக்கு தெரியவே கூடாது. கடைசியாக உங்கள் அப்பா விட்டு போன எல்லாத்தையும் விற்று காசாக்கி வாங்கின விடுறாது. உங்கள் அம்மாவோட உயிரே அந்த வீட்டில் தான்டா இருக்குது. அதை அடமானம் வைக்கணும்னு சொன்னால் நிச்சயம் தாங்கிக்காது, அப்புறம் ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்காது. எனக்கு புரியுது மாமா. எந்த காரணத்தை கொண்டு அம்மாக்கு இந்த விஷயத்தை நாம தெரியவிடக்கூடாது. அப்புறம் மாமா, நான் வந்து அந்த வீட்டை அப்படியே மூழ்கி போக விட மாட்டேன். அம்மாக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கடந்து மீட்டுருவேன். ஏய், நாமளா சொன்னதுன்னு அம்மாவுக்கு தெரிய போகுது. அதை நாம சமாளிச்சுக்கலாம். முதல்ல அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும் இல்லைப்பா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து தான் ஆஸ்பத்திரிக்கு அட்வான்ஸாக கட்டணுங்கிறது கூட அக்காவுக்கு தெரியக்கூடாது. அதை அக்காவோட மனசு நிச்சயம் ஏற்றுக்காதுப்பா. மாமா, நானா சொல்ல மாட்டேன். அவங்களா கேட்டாங்கன்னா அங்கங்க கடன் வாங்கினேன்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கலாம். மாமா, நீங்க எங்க கிட்ட சொல்றதெல்லாம் சரி. பார்த்து நீங்க அம்மா கிட்ட ஏதாவது உளறி வச்சிட்டு போறீங்க. எனக்கு தெரியும், உங்களால அம்மா முன்னாடி போய் சொல்ல முடியாது. நீங்க பாத்துக்கங்க, ஜாக்கிரதை. ஏப்பா, அதை பத்தி பேசாதப்பா. சரி வாங்க, வாடா. என்னடா படுத்துட்டு இருக்காங்க? அம்மா, அம்மா. வந்துட்டியாப்பா?
வா உட்கார். என்னம்மா உடம்புதான் சரியில்லையா? பகல் வேளையில நீங்க படுக்க மாட்டீங்களே? ஒன்றும் இல்லைப்பா, என்னவோ போல இருந்துச்சு. உங்க அப்பாவை நினச்சிக்கிட்டே இருந்தேன். சமைக்க கூட தோணாம அப்படியே சாஞ்சிட்டேன். கதிரு, உன் முகம் ஏன்பா வாடி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, அது அலைச்சல்ல அதில் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. தம்பி, நீ எப்படா வந்த? உன்னை கவனிக்காமலே இருந்துட்டேன்ப்பா. அக்கா பஸ் விட்டு இறங்குனதும் நேராக கதிரா பக்கம் ஆஸ்பத்திரி போயிட்டக்கா. உன் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கா? உடம்புக்கு என்னவா? சொல் பேச்சு கேட்காம புது மலத்தில் குளிச்சா உடம்பு எப்படிக்கா நல்லா இருக்கு? காய்ச்ச சளி வேற பிடிச்சிருக்கு. ஆஹா, அதட்டி புரியுற வயசாக்கா அவளுக்கு. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. ஆமா, உன் வீராப்ப அவகிட்ட காமிச்சியாக்கும். நம்ம குடும்பத்துல வாழ வந்த பொண்ணுடாவ கடைசி வரைக்கும் ஒரு பேச்சு ஒரு சொல்லு வராம பாத்துக்கணும். அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? டவுன் ஆஸ்பத்திரி கூட்டு போனாக்கா. அவங்க இந்த டானிக்கும் மாத்திரையும் கொடுத்தாங்க. 2 நாள்ல சரியா போயிருமா. ஆஹா, ஆமா, நம்ம குட்டியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உன் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாம இருக்கிறப்ப எப்படி குட்டிய சமாளிப்பா? அக்கா, நம்ம குட்டியோட ஸ்கூலுக்கு கலெக்டர்லாம் வந்து பரிசு கொடுக்குறாராம். அதனால குட்டி வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்ன, என் பொண்டாட்டிக்கு உன் கூட இருந்து பாத்துக்க முடியலன்னு ஒரே கவலைக்கா. ஆபரேஷன் தேதிக்கு கண்டிப்பா வர வச்சிருக்கா. வேண்டாண்டா, அவளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ஆமா, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிய, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? அதான் பழக்கம் இல்லையா. சரி சரி, 3 பேரும் 10 நிமிஷம் பேசிட்டே இருங்க, நான் சமைச்சிட்டு வந்து. எங்க போறீங்க? மா, நீங்க சும்மா இருங்கம்மா. இதுக்கப்புறம் போய் நீங்க எங்க 3 பேருக்கு சமைக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, 4 பேருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருங்க, நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். வாடா போலாம். மாமா, நீங்க அம்மாட்ட பேசிட்டு இருங்க. சரி மாப்ள, நீ கிளம்பு. தம்பி, எதுக்கு கால் கடுக்க நிக்கிற? இப்படி வந்து உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வா உட்காரு. சொல்லுக்கா. கதிர் மனசு எப்படி இருக்கு? அவன் முகமே சரியில்லை. நான் பெத்த புள்ள, அவன் மன ஓட்டம் என்னன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே. அவனுக்குன்னக்கா ராஜா விட்டு கண்ணு குட்டி. உன் ஆபரேஷன் விஷயமா அங்கெங்கே அலைஞ்சிட்டு இருக்கான்ல, அந்த அசதியில வாடி போயிருக்கேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. இல்லடா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி தேவியோட நினைப்பிலே இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை பிரிஞ்சு இருக்கிறது அவனுக்கு சங்கடமா இருக்கோ என்னமோ. சரியான கல்லூலி மங்க, கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டான். அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. அந்த சிதம்பரம் குடும்பத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே அவனுக்கு கடுமையான கோவம் வருதுக்கா. இப்ப கூட சிதம்பரம் பணத்துல அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு ராமு மூலமா பணத்தை ரெடி பண்ணி ஆஸ்பத்திரியில கட்டி வந்திருக்காக்கா. சரி, இப்ப எதுக்கு தேவி பத்திர பேச்சு? வாழ்ந்திருக்காளேடா, நம்ம குடும்ப வாரிசு வேற வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்காளே. அதான் பொண்டாட்டி நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட சொல்ல முடியாம அல்லாடுறானோன்னு நினைச்சேன். தேவி நல்ல பொண்ணுதான். முன் ஜென்மத்து வெனையோ என்னமோ அந்த கொலகாரனுக்கு மகளா பிறந்துட்டா. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? அவ தலைவிதி சரியில்லாம போயிடுச்சு. என்ன ஒண்ணு, நம்ம குடும்பத்துக்கு தீராத பழிபாவம் வந்துருமோன்னு. இல்லக்கா. ஒண்ணு இல்லப்பா, ஈடுகட்ட முடியாத இழப்பு என்னோடது. பழியாவது பாவமாது. சரி, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. நீ போய் குளிச்சிட்டு வா. சரிக்கா. குட், வெரி குட். வீடுனா இப்படிதான், எந்த சத்தம் எதுவும் இல்லாமல் அமைதியாக நிசப்தமாக இருக்கணும். யாரும் தேவையில்லாமல் கெக்க புக்கான்னு சிரிக்கக்கூடாது. அப்புறமா இந்த உருக்கம் மிக்க பாச காட்சிகள் சண்டை காட்சிகள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் ஒன்றுன்னா
எல்லா சொத்தும் என் கைக்கு வந்து என் ஃபேமிலி மட்டும் சூப்பராக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். பிகாஸ் வாட் ஐ வாண்ட் இஸ் வாட் ஐ நீட். ஹலோ ஹலோ மை டியர் வைஃப். என்னடி நீ புருஷன் வந்துருக்கான்ற கவலையே இல்லாமல் நீ பாட்டு தூங்குற? புருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சுல இப்பெல்லாம் உனக்கு. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கல? தினமும் குடிச்சிட்டு வரீங்க. உங்க பக்கத்துல நின்னு சாப்பாடு போடனே, அதுவே உங்களுக்கு ஜாஸ்தி. இது பாரு, தப்பா பேசுற. பொண்டாட்டிக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா முட்டாள உனக்கு? கணவன் தூங்குவதற்கு பின்னால தூங்கிட்டு காலையில கணவன் ஏந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து கணவனுக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும். அதான் அர்த்தம். எழுந்துரு, அதனால எழுந்துரு. இத சொல்லி கொடுத்தவங்க நல்ல புருஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தரலையா? இல்ல புருஷனுக்குலாம் அது மாதிரி கிராமர் யாருமே எழுதி வைக்கவே இல்ல. லேடிஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிராமர் இருக்கு. இப்ப கூட பாரு, நீ மேல மேல தப்பு பண்ணிட்டே போற. 2 தப்பு பண்ற. நான் சொல்றேன் பாரு கிளியரா. தப்பு நம்பர் 1, நான் பேச பேச நீ தென்னாவட்டா ஸ்ரீநகர் போஸ்ட் கொடுத்து என்ன பாக்குற. தப்பு நம்பர் 2, ஹஸ்பண்ட் பேச்சுக்கு எதிர் பேசுற. இதுக்கெல்லாம் ரொம்ப தப்பு 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 தப்புன்னு கணத்து போட்டுக்கோ. என்ன ஐயாவுக்கு இன்னைக்கு போதை ரொம்ப அதிகமாயிடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவும் போல நான் அதே லெவல்ல தான் இருக்கேன். உனக்கு தான் லெவல் ஏறி போயிடுது. போதுங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு வந்து படுங்க. 4-5 நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கலான்னு வந்து படுத்தேன், அத வந்து கெடுத்துட்டீங்களே. என்னது? என்ன சொல்ற? நிம்மதி நான் சொல்ற? இந்த வீட்டுல நிம்மதியான தூக்கமா? சான்ஸே இல்லையே. அப்படின்னா சம்திங் ராங் சம்பேர். நிம்மதியா தூங்குற அளவுக்கு இப்போ இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? மாமா கொலை பண்ணலன்னு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய நடந்துருச்சு. நம்ம பாரதி இருக்கும்போது இந்த வீட்டுல எந்த கஷ்டமும் நிரந்தரமா இருந்துட முடியுமா என்ன? பாரதி என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? மாமா ஒரு பக்கம் சரியா சாப்பிடாம தூங்காம கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. தேவி ஒரு பக்கம் கதிரை நினைச்சு பட்னி போராட்டம் நடத்திட்டு இருக்காளேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என் கவலைய புரிஞ்சுக்கிட்ட பாரதி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கா. முதல் வேலையா தேவி கிட்ட பேசி அவளை சமாதானம் பண்ணிட்டா. என்னடி சொல்ற? தேவிய பாரதி சமாதானப்படுத்திட்டாரா? தேவி தான் பாரதி கண்டா பிடிக்காத. அதெல்லாம் அப்போ, இப்ப அப்படி இல்ல. தேவி தான் மனசுக்குள்ள இருக்க வேதனையெல்லாம் பாரதி கிட்ட சொல்லி அழுதா. 2 பேரும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. தேவி அழறத பார்த்த பாரதி கதிரோட அம்மாவை பார்த்து சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் என்னடி நீ பாட்டுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கா குதிரையே போற? கதிரோட அம்மா தேவிய மருமகளை ஏற்றுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்ட மாதிரி தாங்க. புரியலையே எனக்கு, தெளிவா சொல்லு. பாரதி பேசினதும் அந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது போதாதா, தேவி மட்டும் நல்லபடியா புருஷன் வீட்டுக்கு போயிட்டா மாமாவோட கவலை தீந்துடும். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன நட்ராஜா, நீ கொஞ்சம் பதியணுன்னு இந்த குடும்பத்துல 2 விஷயம் நடந்துச்சு. பாரதியும் தேவியும் சமாதானமா போனது முதல் தப்பு. தப்பு இல்லை, மன்னிக்க முடியாத குற்றம். 2வது கதிர் அம்மாவை பாரதி பார்த்து பேசினது, இது அதோட மிகப்பெரிய குற்றம். ஒருவேளை பாரதி பேசி மயக்கி பிரச்சனையை முடிச்சுட்டா கதிரும் தேவியும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் போயிடுவேன். நோ 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 நோ, பிளண்டர், பெரிய பிளண்டர் இது. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? என்னங்க என்னங்க, ஏங்க
உங்களை தாங்க. ஆ ஆ என்னது? நான் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படாம ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்களே. எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க? எல்லாம் இந்த கோட்டையை பிடிக்கதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எந்த கோட்டைய? ஏ, ஒரு தடவை சொன்னா கரெக்டா காதுல வாங்கணும். சும்மா சும்மா எதிர்கேள்வி கேட்க கூடாது. சரிங்க, நான் சாப்பாடு போட்டுமா இல்ல நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? எனக்கு தூக்கமா வருதுங்க. சாப்பாடு போடுறியா? அதான் மொத்தமா இடிய தூக்கி தள்ள போட்டியா? என்னது, இடியாப்பத்தை போட்டனா? ஐயோ அது இல்லைங்க, சாப்பாடு போட்டுட்டான்னு கேட்டேன். ஏங்க இப்படி போதையில உளறிட்டு இருக்கீங்க? நான் போதையில உளறேனா? முட்டாள் முட்டாள், நீ தான் தூக்கலகத்துல என்னென்னமோ உளற. பேசாம படுத்து தூங்கு. நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும். என்னவோ பண்ணுங்க. ட்ரிங்க் பண்ணது பத்தாம இவரு திங்க் பண்றாராம. திங்க்